திருச்சியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெண் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு. முத்தகை காலம் 2028 வரை இருக்கும் நிலையில் கடையை காலி செய்வதற்கு வற்புறுத்துவதோடு அந்த கடையை இடித்து முற்றிலுமாக அகற்றியுள்ளனர். மேலும் குத்தகை பணத்தை திரும்ப தரமாட்டோம் என்பதுடன் எந்த முன் அறிவிப்புமின்றி கடையின் உள்ளே உள்ள பொருட்களையும் பணத்தையும் அள்ளிச் சென்றிருக்கின்றனர். இதுகுறித்து அழகு நிலையத்தின் உரிமையாளர் தேவி முதல்வர் தனிப்பிரிவு கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மேலும் கட்டிடத்தின் உரிமையாளர் பணத்தை கொடுக்க மறுப்பதுடன் கட்டிடத்தை வாங்கியிருப்பவர் மிகப்பெரிய ஆள் எனவும் மிரட்டல் விடுவதாக வீடியோவில் உள்ள சம்பவத்தை பார்க்கும்போது இப்பெண்மணி பியூட்டி பார்லர்ல லீஸ்ல நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த லீஸ் பீரியட் இன்னும் முடியலன்னு சொல்றாங்க. இந்நிலையில் அந்த பில்டிங்குடைய உரிமையாளர் பியூட்டி பார்லரை காலி பண்ண சொன்னதாக கூறப்படுகிறது. அப்படி அந்த இடம் அவருக்கு தேவைன்னா எழுத்துப்பூர்வமா பியூட்டி பார்லர் ஓனருக்கு அவர் தெரியப்படுத்தியிருக்கணும். அப்படி ரிட்டர்னில் கொடுத்து கால அவகாசமும் கொடுத்து அதுக்கப்புறமா அவங்க காலி பண்ணாமல் இருந்திருந்தா நிச்சயமா அவர் சிவில் கோர்ட்டை நாடி ஷூட் ஃபைல் பண்ணியிருக்கணும். இந்த பெண்மணியின் குற்றச்சாட்டின் அடிப்படையில் பார்த்தா அந்த பில்டிங்குள்ள நுழைஞ்சு பில்டிங்கை தரமட்டமாக்கிட்டு அங்குள்ள எல்லா பொருளையும் எடுத்துட்டு போயிட்டதா கூறப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டு BNS ஆக்ட் 303 தெஃப்ட் அடிப்படையிலையும் அடுத்து 351 கிரிமினல் இன்டிமிடேஷன் அடிப்படையிலையும் மேட் அவுட் ஆகுது. பொதுவாக இந்த மாதிரி சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டவங்க செய்ய வேண்டியது அருகில் உள்ள காவல் நிலையத்தில் ஒரு கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். காவல்துறை முறையாக விசாரித்து FIR பதிவு செய்து குற்றம் இழைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பார்கள். ஒருவேளை அப்படி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இமிடியேட்டாக அவங்க செய்ய வேண்டியது அந்த எல்லையில் உள்ள மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் பிரைவேட் கம்ப்ளைண்ட் அண்டர் CRPC செக்ஷன் 200 படி கேஸ் ஃபைல் பண்ணலாம். அது மட்டுமின்றி சிவில் கோர்ட்லேயும் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டும்.